உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் வந்து பாயில் பண்ணாத அடுப்பு பற்ற வைக்காமல் ஒரு சிம்பிளான நார்த் இந்தியா சைடில் ரொம்ப ஃபேமஸான வெஜிடபிள் ஊறுகாய், சப்பாத்தி, சாப்பாடு எல்லாருக்கும் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு ருசியான ஊறுகாய் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாங்காய், கேரட், பீன்ஸ், பீட்ரூட்டு, மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், கடுகை பொடி பண்ணி வச்சுருக்கோம். வெந்தயத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது வெந்தயம் வந்து 2 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, தனி மிளகாத்தூள், நம்ம காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. கண்டிப்பாக ஊறுகாய்க்கு வினிகர் தேவைப்படும், அதனால் தேவையான அளவுக்கு வினிகரை பயன்படுத்திக்க வேண்டியது. இந்த காய்கறிலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வெட்டி வச்சுக்க வேண்டியதான். வாங்க இப்போ நம்ம மறுபடியும் செய்கிற மெத்தடை பார்க்க. காஞ்ச பாத்திரத்தில் நம்ம மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு கொட்டிக்கலாம். அது கூட கடுகு பொடி அதிகம் சேர்த்துக்கிறோம், வெந்தய பொடியும் சேர்த்துக்கிறோம். நமக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு இதை எல்லாத்தையும் ஒன்றா கலக்குறோம். இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டோம், நல்லா கலக்குறோம். ஊறுகாய்ங்கிறது உடம்புக்கு ரொம்ப கெடுதலானது. அதாவது ப்ரெஷர், சுகர் உள்ளவங்க ஊறுகாய்லாம் உடம்புல அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது, ரொம்ப கெடுதல் இல்லை. அதாவது ஊறுகாய் வந்து தேவையை ஒட்டி கொஞ்சம் கொஞ்சம் தான் பயன்படுத்தணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஊறுகாயில் உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் ஊறுகாய் வீணாக போகாது. அதனால் எப்போதுமே ஊறுகாயில் உப்பு கூடுதலாக போடுவோம், அதனால் அளவாக தான் சாப்பிடணும். இதில் இப்போ வினிகரை கலந்துக்கலாம். வினிகரை நம்ம கலந்துக்கணும். வினிகரையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். வினிகர் தான் ஊறுகாயை நல்லா நஞ்சு போக வைக்கும். இப்போ இந்த கரைசல் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டோம். இதில் இந்த மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு பொருளாக இதில் நம்ம இனிமேல் சேர்த்துக்க வேண்டியதான். கேரட்டு, மாங்காய், பீன்ஸு, எல்லாத்துலேயும் இந்த காரம் அப்படியே ஒன்றாகணும். இதை நல்லா கலந்து வெயிலில் வைக்கணும். ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு, ஜாடியோடு வச்சு வெயிலில் வச்சிடணும். அப்புறமா குளிக்க விட்டு மறுபடியும் நிழலில் வச்சிட வேண்டியதான். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஜாடியில் அடைச்சி வச்சு வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு அதை குளிக்க விட்டு திருப்பி மறுபடியும் வெயிலில் வச்சு ஒரு 4 நாளைக்கு பிறகு நம்ம இதை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஜாடி உள்ள இந்த ஊறுகாயை வைக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சுவையான ஊறுகாய் இது. காய்கறிலாம் இருக்கிறதுனால காய்கறி தின்னாத பசங்க கூட இந்த ஊறுகாயை தின்னுவாங்க. ரொம்ப காரஞ்சாரமாக இருக்கும். ஜாடியில் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இது மேலே வெள்ளை துணியை போட்டு கட்டிட வேண்டியதான்.
இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டு கட்டி நாம் வச்சிட வேண்டியதான். இது இந்த ப்ராசஸ்ஸு இதோடு முடிஞ்சு போச்சு. வெஜிடபிள் ஊறுகா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி உறவுகளே.